பெண் மருத்துவர் விஷயத்தில் சத்குரு சொன்ன ஒரே வார்த்தை, இனி யாராவது பெண்கள் மீது கை வைப்பாங்க? கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகிறது. ஆரம்பம் முதலே இந்த சம்பவத்தை எப்படி மூடி மறைக்கலாம் என்ற கோணத்திலேயே மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டதும் தவறான தகவல்களை வெளியிட்டு வந்ததும் தான் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களை வீதியில் இறங்கி போராட தள்ளியுள்ளது. மேலும் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மம்தாவும் இதில் தவறு செய்துவிட்டார் என்ற நேரடி குற்றச்சாட்டும் எழுந்து உள்ளது. காரணம், சம்பவம் நடந்ததில் இருந்து 2 முறை ஆதாரங்களை அழிக்கும் செயல் நடந்திருக்கு. முதல் முறை சுவர்கள் இடிக்கப்பட்டன. அடுத்த 24 மணி நேரத்தில் மர்ம கும்பல் மருத்துவமனை உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கியதுடன் பல ஆதாரங்களை அழித்து சென்றுள்ளது. பெண் மருத்துவரின் மரணம் தற்கொலை என்றே அவரின் பெற்றோருக்கு தகவல் சென்றதுடன் மட்டுமல்லாமல் அவரின் உடலை தகனம் செய்ய அவசரமாக பணிகள் நடந்ததும் தற்போது அம்பலமாகி உள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் 16 இடங்களில் காயம், பிறப்புறுப்பில் 151 கிராம் திரவம் என கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டு இருப்பதற்கான சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியுடன் சம்பவம் நடந்த அன்று இரவு மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் முக்கிய புள்ளி சந்தித்து உரையாடியதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதைத்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் நேற்று சுட்டிக்காட்டி மேற்கு வங்க மாநில அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று மாநில அரசுக்கும் கொலையை மூடி மறைக்க முயன்றதாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கும் சவுக்கடி கொடுத்துள்ளார். இப்படி புகழ்பெற்ற ஒரு மருத்துவக் கல்லூரியில் 31 வயதான ஒரு பெண் மருத்துவரை கொலை செய்துவிட்டு அதை மூடி மறைக்க இவ்வளவு முயற்சிகள் நடக்குமேயானால் சாதாரண ஏழை குடும்ப பெண்ணுக்கு எந்த அடிப்படை பாதுகாப்பும் இனி இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் இந்த விவகாரத்தில் ஆரம்பம் முதலே மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காண மாநில அமைப்புகளை தாண்டி தேசிய அளவிலான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சத்குரு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரின் சமூக வலைதள செய்தி குறிப்பில், இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் மிக கொடூரமான குற்றங்களுக்கு தீர்வு காண மாநில அமைப்புகளை தாண்டி ஒரு தேசிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இப்போது நடந்து கொண்டிருப்பது நம் நாட்டையே கேலிக்கு உள்ளாக்கும் இரக்கமற்ற செயல். பாரதத்தில் துடிக்கும் இதயத்துடன் இருக்கும் குடிமக்கள் எவரும் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. உடனடி நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். அதாவது மாநில அரசுகளின் காவல்துறை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றாக மத்திய அரசின் சிபிஐ அமைப்பு போல் ஒரு தனி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சத்குரு வலியுறுத்தியுள்ளார். ஆம், அப்படி ஒரு அமைப்பு நிச்சயம் தேவைதான். மாநில அரசுகள் தங்கள் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்ற ரீதியில் இது போன்ற கொடூர குற்றங்களை மூடி மறைக்க முயலும் என்பதற்கு இந்த கொல்கத்தா சம்பவம் ஒன்றே சாட்சியாக உள்ள நிலையில் பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடூர குற்ற வழக்குகளில் தலையிடும் அதிகாரம் கொண்ட தேசிய அளவிலான அமைப்பு கொண்டுவரப்பட்டால் மட்டுமே நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு விரைவான நீதியையும் சிறந்த பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை.